கண்ணின் மணி தரினானனா தரினனே தரினனே. சீரியல் டு சினிமா அது தினாக்கு எப்படி அமைஞ்சுது? நான் சீரியலும் சினிமாவும் வந்து வேறுபாடாக நான் பார்த்ததில்ல. நான் சீரியலே வந்து மன்மதராசெல்லாம் வந்து பிளான் பண்ணி அடிச்சது சார். அது வந்து தர டிக்கெட்டு வரைக்கும் நம்ம இறங்கணும். திருப்பாச்சிலாம் நான் வந்து ஃபஸ்ட்டு சாங் வந்து நீ எந்த ஊரு நான் எந்த அந்த இன்ட்ரடக்ஷன் இன்னைய வரைக்கும் எல்லாருமே கீழே வந்து லிரிசிஸ்ட் அப்படின்னு போட்டுட்டு பாட்டு எழுத ஆரம்பிச்சிடுறாங்க. வராங்க. அந்த படம் ஹிட் ஆகலையா, அந்த படம் ஓடலையா, அடுத்த வேற வேலைக்கு போயிடுறாங்க. இல்லை இன்னொன்று வேற வேலைன்னு ஞாபகம் வருது. நடிக்கிறவங்களே பாட்டு எழுதுறாங்க, ப்ரொடியூசரே பாட்டு எழுதுறாரு. ஆனால் சில ஆர்டிஸ்ட் வந்து இப்போ குறிப்பாக தனுஷை பற்றி நான் சொல்கிறேன். இன்னைக்கு 2 பாட்டு கேட்டால் மாண்டேஜ்ன்றாங்க. இசையமைப்பாளர்கள் நிலைமை என்ன சார்? பாடல்களை குறைக்கிறோம், படமே 2 மணி நேரம் தான் அப்படின்னா ஒரு நல்ல பாடல் போட இசையமைப்பாளர்லாம் அந்த படத்தை ஒத்துக்கவே கூடாது. என்ன பொறுத்த வரைக்கும் இளையராஜா பாடல்களுக்கே கூட வந்து ஒரு பிரச்சனை இருக்கு கேஸில் அப்படின்றாங்க. அந்த காப்பிரைட் எப்படி சார் புரிஞ்சு? சார் காப்பிரைட் இருந்தது வந்து அது தப்பாக புரிஞ்சுக்க வேணாம் சார். அது அனிருத்தெல்லாம் வந்து மேசிவ் விட்டு கொடுத்துட்ருக்காரு. மேசிவ் டச் பண்ணவே முடியல இப்போ. எங்களுக்கெல்லாம் வந்து இன்னைக்கும் எம்எஸ் விஸ்வநாதன் அப்படின்னா வந்து நாங்கள் அப்படி மெல்லிசை மன்னர்னு பார்க்குறோம். உங்களுக்கு எம்எஸ்வி சீரியல்களுக்கு இசையமைச்ச பின்பு அந்த கம்ஃபர்ட் ஜோனில் செட்டில் ஆகிடுவாங்க. பல பேர் எனக்கு எக்கச்சக்க சீரியல் இருக்குது, நான் பண்ணிக்கிறேன், நான் செஞ்சுக்கிறேன். ஆனால் அதுலேருந்து ஒரு பெரிய பிரேக். அப்படி சினிமாக்குள்ளே வரீங்க, திடீர்னு பார்த்தா தடதடன்னு அஜித் விஜய் படங்கள்லாம் பண்ணுறீங்க. தனுஷ் படம் திடீர்னு வந்து ஆந்தமாக மாறுது உங்களோட மன்மதராஜா. அந்த அந்த டிரான்சிஷன் பீரியட் இருக்குல்ல சார், சீரியல் டு சினிமா, அது தினாக்கு எப்படி அமைஞ்சுது சார்? அது வந்து நான் சீரியலும் சினிமாவும் வந்து வேறுபாடாக நான் பார்த்ததில்ல. நான் சீரியலே வந்து கண்ணின்மணி பண்ணும்போது எனக்கு கிடைச்ச சூப்பர் ஸ்டார் படம் நினச்ச மாதிரி தான் நான் நினச்சி கம்போஸ் பண்ணேன். ஸோ என்னுடைய ஆக்டிவ் எது எனக்கு கிடைக்குதோ அதை நான் வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். அது வந்து சிம்பிளாக இருக்கணும்னு நான் ரொம்ப திங்க் பண்ணுவேன் சார். அதுக்காக நான் ஒர்க் பண்ணுவேன், டைமை ஒதுக்குவேன். ஸோ என் ஜேர்னி ஃபுல்லாகவே வந்து யார் மாதிரி இருக்கக்கூடாது, தினான்ற தனியாக இருக்கணும். நான் அதில் ரொம்ப பிரியப்படுவேன். அது வந்து இவர் டியூன் அந்த மாதிரி கொஞ்சம் இருக்குது, இவர் வந்து அப்படி காப்பி எடுக்கிறதுல ப்ரொடியூசர் ப்ரெஷர் இருக்கும்ல சார், இந்த மாதிரி எனக்கு ஒரு கொடுங்க சார். சார் அவங்களோட அவங்களுக்கு சொல்கிறாங்களே ஒரு டியூனை, அதை விட நான் பெட்டராக நான் பாடி காட்டிடுவேன். நான் அது வந்து பாடலாக கொண்டு வந்துடுவேன். இதுவே நல்லா இருக்குன்ற அளவுக்கு நான் மாற்றிடுவேன். எங்களுக்கெல்லாம் வந்து தினா அப்படின்னும் போது முதல்ல கண்ணின் மணி வந்து மறக்க முடியாத ஒரு அது இன்றைக்கும் வந்து வீட்டில் வந்து அந்த அந்த ஏஜ் குரூப்பில் இருக்கிறவங்க கேட்கக்கூடிய விஷயம். எங்களுக்காக ஒரு 2 வரி கண்ணின் மணி மட்டும் சார். கண்ணின் மணி தரினானனா தரினனே தரினனே தரினானனா தரினனே நானனா தானானா ஜும் தர ஜிர ஜிர ஜும் தர ஜிர ஜிர ஜும் தர ரம். அது முடிச்சுட்டு வரோம். எங்களுக்கு என்ன ஆச்சரியன்னா, ஒரு கிளாசிக்கலி ஸ்ட்ராங்கா இருப்பார் இவரு நினைச்சவர் பார்த்தா கிட்டத்தட்ட அது 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 அந்த பாட்டை கம்போஸ் பண்ண அந்த அந்த ஒரு மொமெண்ட் எப்படி அமைஞ்சது? ஏன்னா அது வரைக்கும் மெல்லிசை, ஆனா அன்னிலேருந்து பார்த்தீங்கன்னா பயங்கர தட்டா. அதுக்கப்புறம் யூ செட் அ ட்ரெண்ட் சார், அந்த பாட்டு அமைஞ்சா. ஸோ இட்ஸ் மேசிவான மூவி கிடச்சிது எங்களுக்கு, திருடா திருடி. ஐ வாண்ட் டு டெல் தேங்க்ஸ் டு சுப்ரமணியம் சிவா, தனுஷ், திஸ் கைண்ட் ஆஃப் ஹியூமன்ஸ் வந்து இவங்கெல்லாம் தான் என்னை வந்து அந்த உற்சாகப்படுத்துனாங்க. மன்மதராசெல்லாம் வந்து பிளான் பண்ணி அடிச்சது சார். அது வந்து தர டிக்கெட்டு வரைக்கும் நம்ம இறங்கணும், கேட்கணும். அது 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 மாரலில் தான். ஏன்னா படத்துலேயே வந்து அது லாஸ்ட் சாங். அது எப்பவுமே லாஸ்ட் சாங் வந்து ஒரு பேத்தோ மாதிரி தான் இருக்கும். இல்லை நீங்க தான் அந்த ட்ரெண்டை மாத்துறீங்கன்னு நினைக்கிறேன். திருப்பாச்சியில இதுல எல்லாம் லாஸ்ட்ல ஏன்பா பேத்தோஸ் அடிச்சு பட்டைய கலப்புன்னு அது அந்த பாட்டோட அந்த கம்போசிஷன். நம்ம எதுக்கு சோகமா போகணும், அடிச்சு ஜூல் கலக்கணும் சாங்கில் பண்ணணும்னு சொல்லிட்டு அங்கே வந்து புட்டு சாங் மன்மதராசா போடும்போதே வந்து அது க்ளீன், இப்படி தான் பண்ணணும். ஃபஸ்ட்டு டியூனே ஓகே. அது அவர் சுப்ரமணியம் ஆல்டர்லாம் கேட்கவே இல்லை. இன்னும் கூட சொன்னால் அது டியூனை கூட பண்ணல. முதல்ல லிரிக் யுகபாரதி எழுதிட்டு வந்துட்டார். அதை பார்த்து படித்தேன். வச்ச உடம்புல உச்சி நரம்புல இச்சு 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 வைக்காதே, அது அந்த ஃப்ளோவில் அப்படியே பாடினது. ஒன்று நிறைய வச்சு சும்மா அலைய வச்சு தானே தரினா தரினா தரினா. ஸோ அந்த மாதிரி பாடும்போது இம்ப்ரெஸ் ஆச்சு. அது பாடும்போதே எல்லாரும் டான்ஸ் ஆட ஆரம்பித்தாங்க. ஸோ இட் கேவ் மீ எ ஹியூஜ் ஹிட். அஃப்கோர்ஸ் தெலுங்கு வருஷம் நீங்கள் தான் பண்ணீங்க. தெலுங்கு வருஷம் சார். அது தாண்டி வரும்பொழுது உங்கள் கரியரில் அஜித் விஜய்
ஐயோ, அது வந்து எல்லாருக்கும் அமையறது கிடையாது. ஏன்னா அந்த காலகட்டம் மிக போட்டியான காலகட்டம். ஒரு பக்கம் பரத்வாஜ் வராரு, அவர் ஒரு பக்கம் போடுறாரு, யுவன் சங்கர் ரைஸ் ஆஃப் யுவன் சங்கர், ரஹ்மான் இருக்காரு. இந்த காலகட்டங்கள்ல 2 பெரிய நட்சத்திரங்கள் எப்படி சார் அமைஞ்சது? நம்ம திருப்பாச்சி பத்தி பேசுவோம் சார். சார் இப்போ திருப்பாச்சியை பொறுத்த வரைக்கும் வந்து அஹ், இளைய தளபதி நம்ம விஜய் அவர்களுக்கு வந்து அந்த அந்த படம் பண்ணும்பொழுதே எனக்கு வந்து ஒரு பெரிய ஒரு உத்வேகம் எனக்கு இருக்குது. ஏன்னா சூப்பர் ஸ்டார் படம் அது விஜய் படமும் சரி, அஜித் படமும் சரி, மக்கள் கண்டிப்பாக வந்து பார்ப்பாங்க. மக்கள் வந்து கண்டிப்பாக ஈகராக இருக்காங்க. ஸோ இதுதான் நமக்கு அட்வான்டேஜ். இப்போது இந்த ஈகராக இருக்க படத்தில் நம்ம மியூசிக் பண்ணும்பொழுது நம்மளுடைய பாடல் வந்து இன்னும் ஈகராக ஆகணும். ஸோ அதனால் அந்த கால்குலேஷன் இருக்குது, அந்த பயமும் இருக்குது. அது வந்து நான் நினச்சா கூட எனக்கு அமைஞ்சது வந்து கிரேட்டாக அமைஞ்சது. அதாவது திருப்பாச்சிலாம் நான் வந்து ஃபஸ்ட்டு சாங் வந்து நீ எந்த ஊரு நான் எந்த அந்த இன்ட்ரடக்ஷன் சாங் வந்து இன்னைய வரைக்கும் அது வந்து அதை இப்போ போட்டுட்ருக்காங்கன்னா பல விஜய் ஃபேன்ஸ் இன்னைக்கு அதை ரிங்டோனாவே ரிங்டோனாகவே வச்சுருக்காங்க. நீங்கள் உன்னை யாரோ பெற்றிருக்க என்னை யாரோ பெற்றிருக்க ஆனாலும் நீ நான் அண்ணன் தம்பிடா. ஸோ அந்த மாதிரி அந்த டியூனு அந்த லிரிக் அமைஞ்சிருச்சு. அதை மீறி அஜித் சார் படத்தில் வந்து அந்த ஜனா படத்தில் வந்து மார்வலஸான சாங் எனக்கு அமைஞ்சுது. அதெல்லாம் கிளாசிக்கலாக அமைஞ்சுது, வெரி கிளாசிக்கல் சாங். அதே மாதிரி திருப்பாச்சியில் இன்னொரு விஷயம் நான் சொல்லுவேன், யாருக்கும் அமையாதது. அதாவது அதில் வந்து ஒரு டிவோஷனல் கைண்ட் ஆஃப் சாங் வந்து அமையுமா யோசிச்சு பாருங்கள். அது வந்து கமர்ஷியல் மூவி, அதில் கும்பிட போன தெய்வம். ஸோ இந்த மாதிரி அந்த டியூன் ஒரு இன்னை வரைக்கும் இந்த ஆடி மாதம் ஆனால் அந்த கூழ் ஊற்றுறாங்கன்னா அம்மன் கோயிலானா இந்த பாடல் வந்து வர ஆரம்பிச்சிது. ஸோ அதுதான் வந்து காட் கிஃப்ட், அது அமைஞ்சது என்னை பொறுத்து. நம்ம மியூசிக்கை பற்றி பேசும்போது எல்லாத்தையும் கம்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இன்னைக்கு நமக்கு நீங்கள் சொல்ல மாதிரி இன்னைக்கு இளையராஜா எப்படி அங்கே போய் பீத்தோவன் அவங்களுக்கெல்லாம் ஒரு இடத்துல பேருனா அந்த மியூசிக்லாம் இங்கே வர ஆரம்பிச்சிருச்சு. இன்றைக்கி மியூசிக் போடுறதுன்றது மிகப்பெரிய சவாலாக அமைஞ்சிருச்சு. ஏன்னா இது அதில் கேட்ட மாதிரி இருக்குது. இன்றைக்கி அந்த டெக்னாலஜி வளர்ந்துருச்சு. ஸோ இன்றைக்கி ரசனை மாறி இருக்கா? இசை ரசனை எப்படி மாறி இருக்கு? சார், இசை ரசனையை பொறுத்த வரைக்கும் வந்து இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் வந்து வெரி சேலஞ்சபிள் டு த ஆடியோவில் வந்துருச்சு. அதாவது இசை தெரிஞ்சு பண்ணுறோமோ இல்லையோ, அந்த இசையை எப்படி நம்ம வந்து மேக்கிங் பண்ணுறோம், அந்த ஆடியோ சிஸ்டத்தில் எப்படி வருது, ஒரு சவுண்ட் எப்படி ப்ரொடியூஸ் ஆகுதுன்ற மாதிரி 50% வந்து உணர்வும் 50% டெக்னாலஜியும் கலந்துருச்சு இன்னைக்கு இருக்கிறது. அப்படி இப்போது ராஜா சார்லாம் இருக்கும்போது ஒன்லி உணர்வு தான் இருந்துச்சு, உணர்வு மட்டுமே இருந்தது. அதான் அந்த உணர்வோடு இன்னைக்கு தற்கால இசையில் அது எங்கேயோ அந்த ஒரு ஹியூமன் டச் மிஸ் ஆகுதுன்னு ஃபீல் பண்ணுறீங்களா? இல்லை, ஹியூமன் டச் மிஸ் ஆகலை. இந்த இருக்கிற காலகட்டத்தில் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணலன்னா இப்போ எவ்வளோ ஸ்க்ரீனிங் வந்துருச்சு. என்ன பிளாக் அண்ட் ஒயிட் படம் தான் போய் அங்கே ஸ்க்ரீனிங் பண்ணனா யாராவது பார்ப்பாங்களா? இல்லை, பட் இருந்தாலும் ஒரு மெல்லிசை இருந்த காலகட்டம் போய் இன்னைக்கு கொல்லிசைன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு வந்துச்சு. காதை கிழிக்குது, தியேட்டரில் காதை மூடிக்கிற அளவுக்குலாம் இருக்குன்னு ஃபீல். ஆமாம், ஒரு படம் கூட சொன்னாங்க, படம் பார்த்துட்டு எல்லாரும் க்ரௌடே கத்துனாங்களாம், சவுண்டு ஜாஸ்தியாக இருக்குது கம்மி பண்ணுங்க. அந்த ஜம்மு லைட்டாக கிழிஞ்சிருச்சுனாங்க. ஸோ இது என்னென்னா டேஸ்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் வந்து மாறிடுச்சு சார். இப்போது அவங்க டேஸ்ட் வந்து ஒரு உணர்வாக பண்ணால் அவங்களுக்கே பயம், அது வந்து பார்ப்பாங்களா பார்ப்பாங்கன்றது நாங்களாம் சொல்கிறோம். பட் என்னென்னா அவங்களுக்கே ஒரு பயம், இது வந்து கமர்ஷியல் ஐட்டம். அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இது கமர்ஷியல் ஐட்டம், ஏன் கமர்ஷியல் ஹிட் ஆகாதுன்னு நம்ம கேள்வி கேட்போம். இல்லை இன்றைக்கி தான் இது யூத்து கேட்குறாங்க. யூத்து அப்படிலாம் கேட்கவே இல்லை சார். என்னை பொறுத்த வரைக்கும் டைரக்டர்ஸ் வந்து அந்த ப்ரிப்பரேஷன் வந்து எல்லா சீனையும் வந்து பிரம்மாண்டமாக இருக்கணும் நினைக்கிறது தான் இன்றைக்கி ஃபெயிலியர். இன்றைக்கி அதாவது ஒரு படத்தில் 2 மணி நேரம் படம்னா 1 மணி நேரம் பிரம்மாண்டம் இருந்தால் போதும் சார். 1 மணி நேரம் வந்து அது வந்து ரசிக்கக்கூடிய உணர்வுகளாக இருக்கணும். எல்லாமே பிரம்மாண்டமாக. இப்போ எல்லாமே இப்போ 2 மணி நேரம் படம், 2 மணி நேரம் வந்து பிரம்மாண்டம், 2 மணி நேரம் வந்து ஹெவி. 2 மணி நேரம் தான் நீங்கள் என்ன, நீங்கள் 3 வேளை சாப்பாடு பிரியாணி போட்டால் எப்படி சார் சாப்பிட்றது? கரெக்டு. 3 வேளை, ஒரு வேளை இட்லி, மதியானம் நல்லா கொஞ்சம் ஹெவியாக சாப்பிடணும், நைட்டு கொஞ்சம். இயக்குனர்கள்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கணும். தமிழ் சினிமாவை நான் வந்து மாத்துறேன்னு சொல்கிறவங்களுக்குலாம் தீனா சொல்கிற விஷயம், பிக்கெஸ்ட் கேம் சேஞ்சராக என்ன இருக்க போகுது அப்படின்னா பிரம்மாண்டங்கள் இல்லைங்க, கதையும் 1 hour வச்சுக்கோங்க பிரம்மாண்டம்னு சொல்கிறாரு. வித்தின் கோர்ஸில் சொல்கிறேன். ரைட் தீனா சார், நம்ம இன்னொரு விஷயம் பேசி ஆகணும். இன்றைக்கி அதே மாதிரி இன்றைக்கி உங்கள் காலகட்டங்களெல்லாம் ஒரு வாலி,
நீங்கள் சொன்ன மாதிரி யுகபார் இப்படி தான் இருந்தாங்க. இன்றைக்கி எல்லாருமே கீழே வந்து லிரிசிஸ்ட் அப்படின்னு போட்டுட்டு பாட்டு எழுத ஆரம்பிச்சிடுறாங்க. இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கிறது அப்படியே பாட்டாக மாறிடுது இன்றைக்கி. இதுவும் ரசனை மாற்றம் சார். இப்போது நிறைய பேர் வராங்க சார். பட் யார் லாங்காக நிற்கிறாங்க சார், லாங் லிவாக இருக்காங்க? கிடையவே கிடையாது சார். ஏதோ ஒரு பாட்டு எழுதுறாங்க, 2 பாட்டு எழுதுறாங்க, 3 பாட்டு எழுதுறாங்க. அதுக்கு மேலே அவங்களுடைய ஸ்டஃப் இல்லை, அவங்கக்கிட்ட அந்த பொறுமை இல்லை. இன்னொரு படம் வரும் வெயிட் பண்ணுன்ற. ஏன்னா அந்த காலத்துலலாம் ஒரு கவிஞர்கள்லாம் வந்து 1 வருஷம் பாட்டு எழுதுனா கூட திரும்பி படம் வரும் வெயிட் பண்ணிவிட்டு அவங்க அதுக்காக வாழ்க்கையை தியாகம் பண்ணியிருக்காங்க சார். இன்றைக்கி இருக்கலாம் வராங்க, அந்த படம் ஹிட் ஆகலையா, அந்த படம் ஓடலையா, அடுத்த வேறு வேலைக்கு போயிடுறாங்க. இல்லை இன்னொன்று வேறு வேலைன்னு ஞாபகம் வருது. நடிக்கிறவங்களே பாட்டு எழுதுறாங்க, ப்ரொடியூசரே பாட்டு எழுதுறாரு சில படங்கள். அது நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும் சார்? அது நம்ம தப்பு சொல்ல முடியாது சார். இப்போது இப்போ ப்ரொடியூசரே வந்து பாட்டு எழுதணுன்றாரு. அவருக்கே தெரியும் நம்ம பாட்டு எழுதுனா ஓடாதுன்னு தெரியும். ஆனாலும் நான் மீறி பணம் போட்டு எழுதுனா அவன் தலையெழுத்த அவன் அனுபவிக்கிட்டான். ரிஸ்க்கே நீ எடுக்கிற, நீயே எடுத்துக்க. ஆனால் சில ஆர்டிஸ்ட் வந்து இப்போது குறிப்பாக தனுஷை பற்றி நான் சொல்கிறேன். அவர் வந்து உண்மையாகவே ஒரு ரியல் சிங்கராக மாறிட்டார். இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் எந்த கம்போஸ் கிட்ட போனாலும் அவர் பாடிடுவார்ன்ற அளவுக்கு அவர் எப்படி வளர்த்தார் என்று புரியல. நான் ஃபஸ்ட்டு படம் நான் ஒரு ட்ராக் அவரை பாட வச்சேன். உன்னை பார்த்த பிறகுதான் என் சோதனை காலம் அது முதல்ல வந்து தனுஷ் தான் பாடினது. அந்த ட்ராக்கு முதல்ல நான் பாடினேன், கம்போஸ் பண்ணும்போது நான் பாடினேன். அதுக்கப்புறம் தனுஷை பாட வச்சேன், அதுக்கப்புறம் கார்த்திகை பாட வச்சோம். இல்லைங்க நான் ரிஸ்க் எடுக்கல. அப்போ தனுஷே வேணான்ட்டார். ஆனால் அவருடைய அந்த வளர்ச்சி, தன்னுடைய உணர்வை வந்து வளர்த்து கொண்ட விதம் வந்து பார்த்தா ஆக்டிங்லேயும் வந்து பிரமாதமாக பண்ணுறாரு. பாடகர்லேயும் வந்து அவர் வந்து பொயட்டும் நல்லா எழுதுறாரு, நல்ல பாடல்களும் எழுதுறாரு. தனுஷ் தானே? ஆமாம், பொயட்டும் நல்லா இருக்குது. அதே மாதிரி அவர் சிங்கிங் ஸ்டைல் ரொம்ப ரொம்ப அற்புதமாக வளர்த்துறாரு. ஸோ இந்த மாதிரி சில கலைஞர்கள் வந்து இன்பில்ட்டுன்னுவாங்க சார். முதல்லலாம் வந்து பாட்டு பாட தெரிஞ்சால் தான் சரி ஹீரோ. தியாகராஜ பாகவதெலாம் பாருங்கள், அவர் பாட தெரிஞ்சால் தான் ஹீரோ. ஒன்ஸு எப்போ இந்த டப்பிங் டெக்னாலஜி வந்ததோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, ஹீரோலாம் என்ன பண்ணுறாங்க, பாடுறதுக்கு ஒரு ஆள், வாய்ஸுக்கு ஒரு ஆள்னு மாற்றிட்டாங்க. நான் நடிச்சு மட்டும் கொடுக்குறேன்றாங்க. ஸோ இப்போ இவர் வந்து திரும்பி பழைய ஸ்டைலில் போன மாதிரி ஆகிட்டு இவர் எல்லாம் கெப்பாசிட்டி இவர்கிட்ட இருக்குது தனுஷ்கிட்ட. ஸோ ஹேட்ஸ் ஆஃப் தனுஷ். கண்டிப்பாக. இன்னொரு விஷயம் இருக்குது சார், சமீப நாட்களில் பொறுமைன்றது நமக்கு போயிடுச்சு. ஏன்னா இந்த மொபைல்லாம் வந்ததுக்கப்புறம் ஸ்க்ராலிங் தியேட்டர்லேயே பார்க்குறோம், பல பேர் மொபைல் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எனக்கு என்ன டவுட்டுன்னா அதில் முதல் விக்டிமாக மாறுறது நேர கொடுமை அப்படின்னு வரும்போது பாடல்கள் தான். ஒரு காலகட்டங்களில் நீங்கள் சொன்ன பியூ சின்னப்பா தியாகராஜ பாகவதர் காலத்தில் 25 பாட்டு இருந்துச்சு, 20 ஆச்சு, 10 ஆச்சு, 5 ஆச்சு. இன்றைக்கி 2 பாட்டு கேட்டால் மாண்டேஜ்ன்றாங்க. இசையமைப்பாளர்கள் நிலைமை என்ன சார்? பாடல்களை குறைக்கிறோம், படமே 2 மணி நேரம் தான் அப்படின்னா முதல் பலி பாட்டா? அது இசையமைப்பாளர்கள் வந்து அவங்க மேலே தன்னம்பிக்கை இல்லாதது தான் சார். அதாவது இந்த கதைக்கு வந்து கேட்ட உடனே டைரக்டர் வந்து முதல்ல கன்ஃபார்ம் பண்ணுறாரு. கன்ஃபார்ம் பண்ணிட்டு இந்த படத்துக்கு வந்து பாடலே வேணான்னு சொல்லி வரார். ஸோ வரார். அப்போ வந்து ஒரு நல்ல பாடல் போட இசையமைப்பாளர்லாம் அந்த படத்தை ஒத்துக்கவே கூடாது. என்னை பொறுத்த வரைக்கும் நான் என் பாடல் ஹிட் ஆகணும், அப்போ தான் நான் பண்ணுவேன் சொல்கிற மாதிரி அவங்க டிமாண்ட் பண்ணணும் சார். அதெல்லாம் இல்லாதனால தான் இன்றைக்கி வந்து என்ன ஆயிடுச்சுன்னா டைரக்டர்ஸ் வந்து பாடலை கம்மி பண்ணுற அளவுக்கு வந்துட்டாங்க. ஏன்னா நேருக்கு நேரே பேசுகிறாங்க, சார் இந்த பாட்டு போட்டால் எழுந்து போகிறாங்க சார்ன்ற. ஸோ எழுந்து போடுற அளவுக்கு நீ ஏன் அவர்கிட்ட வேலை வாங்குற? எதுக்கு நீ வேலை வாங்குற? எழுந்து போடுறாங்க தெரிஞ்ச நீங்களே சொல்ல முடியாது. ஒரு டைரக்டரே சொல்கிறார், இந்த பாட்டெலாம் போட்டால் அங்கே நிற்காது எழுந்துருவாங்கன்றாரு. என்னத்தை எழுந்துருவாங்கன்றாங்க? அப்போ என்ன அர்த்தம்னா நீங்கள் வந்து உங்கள் மைண்ட்லேயே செட் பண்ணிட்டீங்க, இந்த இடத்துல பாடல் வரக்கூடாது செட் பண்ணிட்டீங்க. பாடல் வரா மாதிரி டைரக்டரை வந்து யோசிக்கணும், புது புது தாட்ஸ் வரும். இது அரைச்சிட்ருக்காங்க சார். ஒரே மாதிரி ஷெடியூல், ஒரே மாதிரி குத்துப்பாட்டு, ஒரே மாதிரி டுயட் சாங்கு, ஒரே லவ் பேஸ்டு சாங். லவ் பேஸில் எத்தனையோ விஷயங்கள் இருக்குது. யாராவது மாற்றுறாங்க. சமீபமாக ஒரு 10 வருஷம் ஒரே பேட்டர்ன் ஆஃப் லவ் சாங்ஸ் வருது. எக்ஸாக்ட்லி ஒரே பேட்டர்ன் ஆஃப் குத்துப்பாட்டு வருது. இந்த பேட்டர்ன் தான் வந்து நம்ம வந்து போர் அடிக்க டூ மச்சும் நம்மளை கொண்டுடுச்சா சார்? ஏன்னா 80 காலகட்டங்கள்லாம் நாங்கள் உங்களுக்கு தெரியும், நீங்கள் உள்ள வர காலகட்டங்கள்லாம் இசை அப்படின்னா ஒரே ஒரு தொலைக்காட்சி, ஒரு வாரத்தில் ஒரு நாள் 4 பாட்டு வரும், ரேடியோவில் பாட்டு கேட்போம். இன்றைக்கி 24 மணி நேரமும் உங்களை சுற்றி இசை, அன்லிமிட்டெட் அவைலபிலிட்டி ஒரு அலுப்பு கொடுத்துருச்சா நமக்கு பாடல்கள் மேலே? ரியலி அன்லிமிட்டெட் வந்து இன்றைக்கி வந்து மியூசிக் வந்துடுச்சு. அப்புறம் வந்து ஒரு படத்தை வந்து ரொம்ப ஈஸியாக பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஒரு காலத்துலலாம் வந்து சார் ஒரு படம் பார்க்குறோன்னா
ஒரு புது ரிலீஸ் படம் பார்க்குறோன்னா வேறு லெவலாக நாங்கள் வெயிட் பண்ணுவோம் சார். இன்றைக்கெலாம் வந்து சாதாரணம் சார். படம் ஒரு போயிட்டுருக்கு, இங்கே வந்து எல்லா சீனும் வந்து மொபைலில் வந்துடுது, பாட்டு வந்துடுது, காமெடி வந்துடுது, ஆக்ஷன் வந்துடுது. அது எப்படி வருது, எங்கே வருதுன்னு யாருக்குன்னே புரியல. அது எப்படி ப்ரொடியூசரே குடுத்துடுறாங்களா? இல்ல என்ன பண்றாங்கன்னே புரியல. அதுதான் தெரியல. ஒரு 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 காப்பிரைட்ஸ் இருக்கு. அந்த காப்பிரைட்ஸ் மீறி எப்படி வருது இந்த ஃபோன்ல என்றது என்னன்னே புரியல. இந்த ஃபோன் யார்கிட்ட இருக்கு? பிஎஸ்என்எல் இருக்கு. நம்மளுடைய கை அடக்கம் இருக்கு. அப்ப நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியல. ஒரு இந்தியால எடுக்கிற தயாரிக்கப்படுற படம் வந்து நம்மளுடைய சேனல் மூலியமா எப்படி வெளில வரும்? அப்போ 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 எங்க எங்க தப்பு இருக்கு? எங்க தப்பு இருக்கு? நம்மளுடைய பிசினஸ்ல தான் தப்பு இருக்கு. நீங்க ஒரு நல்ல இடத்த இப்ப தொட்டீங்க. காப்பிரைட்ன்னு பேசினீங்க. இந்த காப்பிரைட் வந்து எந்த துறையில இருக்கோ இல்லையோ, இசைத்துறையில ரொம்ப பிரபலமா பேசப்படுது. நீங்களும் தலைவரா இருந்த காலகட்டங்கள்ல அதற்கான பல முனைப்பு எடுத்திருக்கீங்க. இசையமைப்பாளர்கள் சங்கத்தினுடைய. அந்த காப்பிரைட் இன்னைக்கு நம்ம வந்து ஒரு சேஃப் ஜோன் ஃபார் மியூசிக் டைரக்டருக்கு வந்துருச்சா? ஏன்னா சமீபத்தில பார்த்தோம். ஒரு இளையராஜா பாடல்களுக்கே கூட வந்து ஒரு பிரச்சனை இருக்கு கேஸ்ல அப்படின்றாங்க. அந்த காப்பிரைட் எப்படி சார் சார் புரிஞ்சுக்கணும்? காப்பிரைட் இருந்தது வந்து அது தப்பா புரிஞ்சுக்க வேணாம் சார் அது. காப்பிரைட் வந்து நம்ம உரிமை. அதான். வேற எதுவுமே கிடையாது. என் உரிமை. நான் செஞ்சிருக்கேன். என் உரிமை. இதான் வேற எதுவுமே இல்ல 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 என்ன இது? அவர் செய்த ஒரு பாடலுக்கோ, இல்ல அவர் எழுதிய பாடலுக்கோ, இல்ல அவர் புரொடியூஸ் பண்ண பாடலுக்கோ 3 பேர் வராங்க பப்ளிஷர் அவங்களுடைய உரிமைய அவங்க கேட்குறாங்க. அதுல எந்த விதமான தப்பு கிடையாது. அது நமக்கு இருந்து தான் ஆகணும். அது சில இப்போ கூட ஒரு இசையமைப்பாளர் வந்து அது வந்து இருக்கக்கூடாதுலாம் சொல்லிட்டாரு. அது இருக்கணும் சார் அது. அது வந்து இல்லன்னா நாளைக்கு வந்து அ அந்த இசைக்கலைஞரு, அந்த பாடகரோ, இல்ல அப்ப பாடகர் இல்ல. அந்த இசையமைப்பாளரோ, இல்ல அந்த பாடல் வரி எழுதினவரோ, அவங்களுக்கு பட வாய்ப்பு இல்லன்னா கூட, இது மூலம் ஒரு வருவாய் ஈட்டும் சார். ஏன்னா, அவங்க ஒரு காலம் சாதித்தத தான் அவங்க வாங்குறாங்க. அவங்க இன்னொருத்தருடைய பொருள் மேல வரல. அவங்க ஏதோ செய்து வைத்தது தான். அது வேணான்னு சொல்றது மிகப்பெரிய பாவம் அது. அது வேணும் சார். காப்பிரைட் என்பது ஒரு இந்த உலகத்திலேயே வந்து இந்த காப்பிரைட்ட வந்து நம்பள விட அந்நியர்கள் தான் வந்து ரொம்ப அத கேப்சர் பண்றாங்க. அந்த காப்பிரைட். இப்போ இப்போ ஒரு ஒரு டிவியோட கிளிப்பிங் வந்து இன்னொரு டிவில போகுமா? அது என்ன காப்பிரைட்? ஒ ஒரு டிவியோட கிளிப்பிங் இங்க காப்பிரைட், இந்த காப்பிரைட் இங்க போனா அது வந்து தவறு தானே! அந்த மாரி தானே காப்பிரைட் இந்த பாடல் வந்து இந்த பாடலுக்கு வேண்டிய கிடைக்க வேண்டிய பணங்கள் வந்து இன்னொருத்தர் அனுபவிக்கிறது தப்பு. அதனால வந்து அத நாங்க ஒரு ஃபார்மேட் பண்ணோம். இன்னைக்கு வந்து அது ராஜா சாருக்கு வந்து கொஞ்சம் ஐபிஆர்எஸ் மூலியமா ஏதோ கொஞ்சம் மனஸ்தாபம் இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு அவர் வந்து அவர் தனியாவே ஸ்டார்ட் பண்ணிட்டாரு அவரு. இப்ப அவருடைய காப்பிரைட் அவரே வச்சிருக்காரு. ஸோ அவரு த கிங் அவரு. இப்ப இந்த சிம்பனிலாம் இனிமே காப்பிரைட் அவங்களுக்கு தான். அதனால அது வந்து அவர் அந்த ஃபார்மேட் பண்ணனால தான் இந்த அளவுக்கு உலக அளவுக்கு போக முடியுது. அதெல்லாம் பண்ணாதவங்க எங்கேயுமே போ முடியாது. அந்த கோடம்பாக்கத்த விட்டு தாண்ட கூட முடியாது சார். சார் இன்னைக்கு தமிழ் இசை என்ன எப்படி இந்த சீனை எப்படி நம்ம புரிஞ்சுக்கணும்? 2025 தமிழ் திரை இசை பாடல்கள் நம்ம எப்படி இருக்கு? இண்டஸ்ட்ரி எப்படி இவால்வ் சார் ஆயிருக்கு? சார் இன்னைக்கு என்ன பொறுத்தவரைக்கும் தமிழ் திரை இசைவருக்கு மிகப்பெரிய ஒரு பெப் இருக்கு சார். இன்னைக்கு வந்து அனிருத்தோட சம்பளம் வந்து பாட்ட மட்டும் தான் பெப்பா பார்க்குறோமா? இல்ல இண்டஸ்ட்ரியே இல்ல சார் நான் பாட்டையே சொல்லல சார். இன்னைக்கு பெப்புன்றது வியாபார ரீதி தான் சொல்றேன். நான் பாட்டெல்லாம் விடுங்க சார். பாட்டெல்லாம் நீங்க கேட்குறீங்க, ரசிக்கிறீங்க அதெல்லாம் விடுங்க. எத்தனை பேர் கேட்குறாங்கன்ற கேள்வியும் இருக்கு இன்னைய பாடல்கள. அத விட்டுடுங்க சார். அது இன்னைக்கு வியாபார ரீதியில ஒரு ஹீரோக்கு வாங்குற சம்பளத்துக்கு ஈக்குவலா இன்னைக்கு இசையமைப்பாளர் வந்துட்டாங்க. ஸோ அத பார்க்கும்பொழுது, அப்போ வந்து சம்பளம் குடுக்குறாங்கன்னா, என்ன அவங்க பாட்டு ஓடுறதுனால தானே குடுக்குறாங்க. அந்த பாட்டு வியாபாரம்னால தான் குடுக்குறாங்க. ஸோ இன்னைக்கு அந்த அளவுக்கு சேலஞ்சா நம்மளுடைய கம்போசர் வந்துட்டாங்க. ஸோ அனிருத்லாம் வந்து மேசிவ் ஹிட் குடுத்துட்டுருக்காரு. மேசிவ் டச் பண்ணவே முடியல இப்போ. இப்ப எல்லாமே ஜீனியஸா இருக்கவங்க அவர்கிட்ட நெருங்க முடியலன்னா, இது லைம் டைம்ன்றது, அவருடைய டைம்ன்றது, அது எது வேணா இருக்கட்டும். பட் ஆ இது நமக்குள்ள நம்ம வீட்டுக்குள்ள சண்டை போடுறத விட, நம்ம எதிராளி கூட இப்போ நம்ம வந்து ஆப்போசிட்ல வந்து ஒரே படத்துல சம்பளம்ன்னு பார்த்தா ஹீரோ இருக்காங்க, கேமராமேன் இருக்காங்க. இவங்களுக்குள்ளேயே போட்டி பொறாம இருக்கும்ல. ஆமா. நீங்க விடுங்க. நீங்க நீங்க எதுக்கு மியூசிக்குள்ளேயே விட்டுடுங்க. ஒரு படம்னா எடுத்தா எத்தனை போட்டி இருக்கு. ஹீரோ, ஹீரோயின், இசையமைப்பாளர், புரொடியூசரு எவ்வளோ போட்டி. அந்த போட்டியில வந்து ஒரு பிசினஸ் வந்து ஒரு மியூசிக் டைரக்டருக்கு இவ்வளோ வாங்குறது இன்னைக்கு வந்து சேலஞ்சா இருக்கு இன்னைக்கு. அந்த அளவுக்கு கொண்டு வந்துட்டாரு பிசினஸ் மார்க்கெட். இல்ல அது சந்தோஷம் தான். ஆனா நான் உங்களுக்கு ஒரே ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் மட்டும் சொல்லலான்னு. 2024 டிசம்பர் 31 வரைக்கும், ஜனவரி 1லேருந்து 31 ரிலீஸ் ஆன 200 தமிழ் படங்கள்ல
95லேருந்து 98 இசையமைப்பாளர்கள் புதுசா வந்திருக்காங்க. ஆனா, அதிலிருந்து 3 பேர் கூட அடுத்த படம் பண்ணல. அது இசையமைப்பாளர்கள் மீது குறையா? அவ்வளோதான் டேலண்ட்டா? இல்ல மக்கள் ரசனமா இருக்கா? சார் அவங்க ஒத்து வரல. இல்லவே இல்லை சார். அது வந்து இசையமைப்பாளர் தப்பு சொல்லவே முடியாது சார். தயாரிப்பாளர்கள் வந்து அந்த அளவுக்கு உயர்ந்த இருக்கிற சம்பளத்தை போட்டு என்கேஜ் பண்ண மாட்டேன்றாங்க. ஓகே. அதுதான் மேட்ரு. இது பிஸ்னஸ் இசையை பொருட்படுத்த மாட்டேன்றாங்க. இல்லைன்னா இந்த படத்துக்கு இவங்க தான் வேணும்னு போய் க்யூவில் நிற்கணும் சார் இது. அவங்க நிற்க வேணாம், யார் வேணா வரட்டும், புதுசாக வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டே இருக்காங்க. மானாவாரியாக இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. கேட்டால் நான் வந்து புதுசாக திங்க் பண்ணுறேன். ஸோ ப்ரொடியூசர் என்ன பண்ணுறாங்க, அவங்க பட்ஜெட்டுக்கு மாறிடுறாங்க தவிர, அது எப்படியோ பண்ணுறாங்க தவிர, இல்லைன்னா ஒரு பாடல் ஹிட்டானா, இப்போலாம் ஒரு காலத்தில் சார் ஒரு பாடல் ஹிட்டானா அடுத்தது 10 படம் அந்த கம்போசர் வீட்டில் வாசல்ல நிப்பாங்கன்னுவாங்க. வாசல்ல நிற்பாங்க சார். இன்னைக்கு யாராவது நிற்கிறாங்களா சார்? பாட்டு ஹிட் ஆயிருக்கு, அங்கே ரெஸ்பான்ஸே இல்லை. ஏன்னா அவர் சம்பளம் ஏற்றிடுவார். ஆனால் அந்த சம்பளத்துக்கு ஏன் கொடுக்கணும்? நம்ம இன்னொருத்தரை இன்ட்ரெஸ்ட் பண்ணி விட்டுலாம். இப்படி இந்த மாதிரி ஒரு ஆக்வர்டான திங்கிங் வந்துருச்சு. திங்கிங் ஒரு மாறிடுச்சு. எதுக்கு நம்ம கொடுக்கணுன்றாங்க இப்போ. அது கொடுத்துதான் ஆகணும். ஏன்னா அவர் அந்த ஹிட்டு கொடுத்துட்டார், மக்கள்கிட்ட அந்த ஒரு செல்வாக்கை வாங்கிட்டார். நீங்கள் போய் ரஷ் பண்ணி அவர் முன்ன அவர்கிட்ட ஏற்றி கொடுக்கணும். அப்போ தான் சார் மார்க்கெட் ஏறும். அந்த இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த மார்க்கெட் இல்லை, அந்த மார்க்கெட் எல்லாம் வேற மாதிரி அதை மிஸ்கைட் பண்ணுறாங்க. தட்ஸ் த மெயின் திங். இது என்னோட அனுபவபூர்வமாக சொல்கிறேன் நான். புரிஞ்சுக்கிறேன் சார். ஆனால் வே ஃபார்வர்ட் என்ன சார்? இண்டஸ்ட்ரிக்கு வே ஃபார்வர்ட் சார் வே ஃபார்வர்ட் சார். பாடல்கள் மட்டும் ஹிட் ஆகக்கூடாது சார். கமர்ஷியலாகவும் இசையமைப்பாளர் சம்பளமும் உயர்த்திட்டே போகணும் சார். அதுதான் வந்து படத்தில் ஒர்க் பண்ணுறது. ஏன்னா தமிழ் சினிமான்றது சாதாரண விஷயம் இல்லை. இங்கே யாருமே வந்து தொண்டு பண்ணுறதுக்காக யாருமே வரல. பிஸ்னஸ் இஸ் எ பிஸ்னஸ். அந்த பிஸ்னஸில் நம்ம மக்களுக்கு பிடித்தது நம்ம பண்ணுறோம். அந்த மக்களுக்கு துரோகம் மட்டும் பண்ணக்கூடாது. த ஃபஸ்ட்டு. ஏன்னா நீங்கள் மக்களுக்கு துரோகமான ஒரு பாடலை கொடுத்துருங்க வச்சுங்க, உங்களை அடுத்த நிமிஷம் வீட்டுக்கு அனுப்பிச்சிடுவாங்க. ஏன்னா அங்கே மக்கள் திட்டவட்டமாக இருக்காங்க. அவங்க ரசனையில் தெளிவாக வந்து என்னுடைய தமிழ் மக்களுக்கு நான் என்றைக்குமே சல்யூட் சொல்லிவிட்டேன் நான். நம்ம டுவர்ட்ஸ் த எண்டு வரோம். எனக்கு சின்ன ஆசை உங்ககிட்டேருந்து கேட்கணும். நான் ஒரு 2-3 பேரை சொல்கிறேன். நீங்கள் அவரை வந்து எவ்வளோ சுருக்கமாக அவர்களை பற்றி உங்களுடைய பிரமிப்பை சொல்ல முடியுமோ சொல்லலாம் சார். எங்களுக்கெல்லாம் வந்து இன்றைக்கும் எம்எஸ் விஸ்வநாதன் அப்படின்னா வந்து நாங்கள் அப்படி மெல்லிசை மன்னர்னு பார்க்குறோம். உங்களுக்கு எம்எஸ்வி? சார் நான் அவர்கிட்ட வந்து உதவியாளராக இருந்திருக்கேன் சார். அவர் போட்ட ரோட்டில் தான் சார் நம்ம இன்றைக்கி பயணிச்சுட்ருக்கோம். இட்ஸ் எ டிக்ஷனரி, இட்ஸ் எ சினிமா டிக்ஷனரி மியூசிக். நீங்கள் என்ன இனிமேல் உலகத்தில் எந்த டைரக்டர் வேணால் வரட்டும் சார், தமிழ் திரைப்படத்தை வரைக்கும் நீங்கள் வந்து எந்த சுச்சுவேஷன் சொன்னாலும் எம்எஸ்சி என்ன பண்ண 700 படம் 800 படம் மேலே இருக்குது. அதில் வந்து எல்லா சுச்சுவேஷனும் அவர் பண்ணிட்டார், சாங் பண்ணிட்டார். நீங்கள் உங்கள் டவுட்னா அவரை போய் ஒரு லைப்ரரி மாதிரி எடுத்து பார்த்துட்டு நீங்கள் கம்போஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். ஸோ ஒரு லைப்ரரி, அந்த லைப்ரரி புக்லேருந்து ஒரே ஒரு உங்களுக்கு ரொம்ப பிடித்த எம்எஸ்வி பாட்டு? நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால் இங்கு ஏழைகள் வேதனை படமாட்டார் தானே நான். ஸோ இதெல்லாம் மார்வலஸ். அதே மாதிரி திருப்பி நம்ம கடந்து போக முடியாது இளையராஜாவின் பற்றி அப்படின்னா நீங்கள் என்ன சொல்லுங்கள் சார்? இளையராஜாவுக்கு சல்யூட் சார். என்னென்னா நேற்று வரைக்கும் இருந்த இளையராஜா வேறு, இசைஞானி வேறு, இன்றைக்கி இருக்கிற இசைஞானி வேறு சார். அது டுவர்ட் அவர் வந்து ஒரு தேச தியாகின்னே நான் சொல்வேன். நான் அந்த அளவுக்கு நான் என் மைண்டை ப்ரிப்பேர் பண்ணிட்டேன். யார் வேணால் என்ன கமெண்ட் பண்ணிட்டோம், எனக்கு அந்த கமெண்ட்லாம் முக்கியம் இல்லை. நான் வந்து தன் வாழ்க்கையே தியாகம் பண்ணி தான் அந்த இடத்துக்கு போயிருக்கார். அது யாருன்னா அது ஒரே வார்த்தை சொன்னார், இது நான் போல நீங்கள்லாம் சேர்ந்து போயிருக்கார். அப்போ நமக்கெல்லாம் சேர்ந்து அவர் தியாகம் பண்ணி அங்கே போயிருக்கார். ஸோ அவரை வந்து ஒரு தியாக செம்மலாக தான் நான். தியாக செம்மல் தான். பட் எனக்கு ஒரே ஒரு விஷயம், இளையராஜா கண்ண மூடினா உங்களுக்கு மனதில் வரக்கூடிய பாடல் நிறைய பாட்டு இருக்குது. 8000-10,000 பாட்டு போட்டார். உங்கள் மனசில் டக்குன்னு நீங்கள் முணுமுணுக்கக்கூடிய பாடல் இளையராஜா வண்டி ஓட்டும் போதோ வேலைகளில் இருக்கும்போது? சார் எனக்கு வந்து இளமை என்னும் பூங்காற்று தானே. வாட் எ கிரேட் மெலடி சாங். சூப்பர். அப்படியே வரும்போது குளோபலி இன்னைக்கு இந்தியாவோட பெருமை அப்படின்னு நம்ம சொன்னோம். இன்னைக்கு வந்து ஒரு பீத்தோவனுக்கு இணையாக பேசுகிறோம்னா கொஞ்ச நாள் முன்னாடி தான், சில வருடங்களுக்கு முன்னாடி நீங்களும் அந்த விழாவில் பெரிய பங்கெடுத்தீங்க, நானும் பார்த்தேன். ஒரு ஆஸ்கரையும் கோல்டன் குளோபையும் ஒரு இங்கே இருக்கிற இசையமைப்பாளர் தூக்கி தோளில் போட்டு தூக்கிட்டு வந்தார். 2 விருது, 1 இல்லை 2 அப்படின்னாரு. அந்த ரஹ்மானுக்கு அப்புறமாகவும் இன்னைக்கு ஒரு பெரிய டிரான்சிஷன் பார்க்குறோம் நம்ம. மேசிவ் ஹிட் கொடுத்த ரஹ்மான் ஜி அவர்களுக்கு எப்பயுமே வி ஆர் ஆல் சல்யூட் தான் பண்ணணும். தட்ஸ் கிரேட் சார். அவர் வந்து வேறு லெவல் சார். அவர் வந்து மக்களின் நாயகன் சார். அவர் அதாவது
மக்களுக்கு என்ன தேவையோ அதை வந்து அவர் ப்ரெசன்டேஷன் மூலிமா கொடுத்தாரு. இப்போது ஒரு ராயன் ஒரு படத்தில் ஒரு தங்கைக்கும் அவருக்கும் ஒரு அண்ணந்தம் நீங்கள் மலர்ந்து மலராத தானே தரு நானே தருண தரு நானே நான் தரேன் அப்படி மாதிரி ஒரு அண்ணன் தங்கச்சி பாடலை அதே சுச்சுவேஷன் மாதிரி எனக்கு தோணுது. ராயனில் ஒரு அற்புதமான பாடலை பாடியிருக்காரு பாருங்க. அந்த பாட்டு பாருங்க, உசுரே உசுரு தானே அந்த மாதிரி ஒரு ஒரு ஆண்டிங்கான சாங்கெல்லாம் வந்து கம்போஸ் பண்ணி இன்றைக்கி இன்னைய வரைக்கும் சார் எல்லாருடைய மனசில் எல்லாருடைய நெஞ்சத்தில் அவருடைய பாடல்கள் நின்றுட்டு. ஒர்க்கிங் ஸ்டைல் என்ன சார் வித்தியாசம் ரகுமானுக்கும் இளையராஜா? நீங்கள் கிட்ட இருந்து பார்த்துருப்பீங்க அதனால. சார் ஒர்க்கிங் ஸ்டைல் வந்து ரொம்ப ரொம்ப டிஃபர் சார். இசைஞானி அவர் எழுதுவதை மட்டுமே ஏற்றுக்கொள்வார். அதுதான் அவரது. ரகுமான் அப்படி இல்லை, யார் சொன்னாலும் அதை ஏற்றுக்கொண்டு அதில் பெஸ்ட்டாக அவர் பண்ணிவிடுவார். ஸோ 2 பேருக்கும் ஒர்க்கிங் ஸ்டைல் இல்லை நம்ம தராசுன்னு போட்டோன்னா 2 போட்டால் நேருக்கு நிற்கும். அதனால் வந்து இவங்க பெரியவங்க அவங்க பெரியவங்க சொல்ல முடியாது. ஆனால் அவரோட வே வேறு, இவருடைய வே வேறு. 2 பேரும் டோட்டல் டிஃப்ரெண்ட். ஆனால் 2 பேரும் மக்கள் கவர்ந்தவங்க. ஸோ நைஸ் டாக்கிங். இறுதியாக அடுத்ததாக தீனா இப்போ நடிப்புக்கும் வந்திருக்காருன்னு கேள்விப்பட்டோம். வேற என்னென்ன பரிமாணங்கள் இருக்குது? ஹவ் டு யூ வாண்ட் டு see yourself? ஒரு 20-30 வருடங்கள் கழிச்சு நீங்கள் நம்ம இளையராஜா பற்றி பேசும்போது ஒரு விஷயம் சொன்னீங்க சார், 100 வருஷம் ஆனாலும் அவரை காம்போசிஷன் அடிக்க முடியாது, வேற லெவலில் இருக்க போறாருன்னு. ஒரு 30 வருடங்கள் கழித்தோ 20 வருடங்கள் கழித்தோ தீனாவை எப்படி பார்க்கணும் நாங்கள்லாம்? எனக்கு என்ன ஒரே பெருமைனா, நான் கண்ணின்மணிலேருந்து இன்னை வரைக்கும் நான் வந்து உங்களோட பயணிச்சுட்டே இருக்கேன். இதுவே எனக்கு கிடைத்த மிகப்பெரிய பாக்கியம் நான் சொல்கிறேன். ஒரு நாளும் உங்களை விட்டு பிரியாமல் என்னோடய பாடல்கள் மூலியமாக என்னுடைய வார்த்தைகள் மூலியமாகவும் உங்களை சந்திக்கக்கூடிய ஒரு இது கொடுத்துருக்கீங்க. எனக்கு நீங்கள் சொல்கிற மாதிரி இதுவே போதும் என்று நினைப்பதை விட இன்னும் நான் வந்து மக்களுக்கு நிறைய விஷயங்களை செய்யணும், மக்களுக்காக நான் உழைக்கணும். மக்களுக்கு அது எதுவாக இருக்கட்டும், அது வந்து நான் எது தேர்ந்தெடுக்கிறேனோ அந்த ஒரு விஷயத்தில் நடிப்பாக இருக்கட்டும், இல்லை வேறு எதுவாக அரசியலாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், அதை நான் மக்கள் தான் ஃபோக்கஸ் பண்ணுறேன். மக்களுக்காக நான் என்றைக்குமே வேலை பண்ணிகிட்ருக்கணும். இருப்பேன்றதை விட அவங்களுக்காக நான் வேலை பண்ணிகிட்டே இருக்கணும். 24 hours அவங்களுக்கான வேலை பண்ணிட்டு இருக்கணுன்றது தான் என்னுடைய ஆசை. என்னோடய வாழ்நாள் முழுவதும் மக்களுக்காக நான் நிச்சயமாக உங்கள் ஆசை வெற்றியுடைய வாழ்த்துக்கள். ஆக ஒரு நல்ல ரசிகன் தான் நல்ல கலைஞனாக மாற முடியும் அப்படின்றத வந்து இன்றைக்கி மறுபடியும் நம்மக்கிட்ட நிரூபிச்சிருக்காரு தீனா. ஏன்னா அவர் எப்படி வந்து எம்எஸ்வியை ரசித்தார், அவர் எப்படி இளையராஜாவை ரசித்தார், பிற்பாடு அவர் எப்படிப்பட்ட ஒரு இசை கலைஞனை தன்னை அதெல்லாம் மாற்றிருக்குன்றதையும் நம்மக்கிட்ட சொன்னார். அஃப்கோர்ஸ் இளையராஜா பற்றி நமக்கு தெரியாத பல தகவல்களையும் கொடுத்தாரு. மிகப்பெரிய நன்றி தீனா சார். மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.